தமிழகம் மற்றும் இந்த பகுதிகளில் தெருநாய்களோட பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக பேசப்படுது. தற்போது நம்ம ஒரு டிபேட்டில் கூட அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். தெருநாய்களோட தொல்லை வந்து வருங்காலத்தில் அதிகரித்து போகக்கூடிய நிலையில் இந்தியா வந்து வெளிநாடுகளோட கம்பேர் பண்ண முடியும். தெருநாய்களோட ஒழித்தால் மட்டுமே இந்தியா வந்து மற்ற நாடுகளை கூட முன்னேறும் நாடாக காணப்படும் சொல்லப்படுது. தெருநாய்களை ஒரு வரையறைப்படுத்துறதுக்கு மத்திய அரசு ஏதாவது ஒரு முயற்சி. இது உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது நாம் இதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சட்ட விதிகளின்படி அந்த மாதிரி நாயை வந்து பிடிச்சோன்னா கொல்லக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு இதுக்கான சேஞ்சஸ் நாம் எடுத்துக்க முடியும். ரெண்டாவது, இதை நான் ஏற்கனவே அசம்பிளிலையும் பேசினேன். கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் அது நிறைய பேசுகிறாங்க. நான் இதுக்கு முன்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது என்ன பேசணும்னா, இந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக செய்கின்ற சிகிச்சைக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற பணம் மிக மிக குறைவானது. அதனால் எந்த ஒரு லோக்கல் பாடியுமே வந்து அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுறதில்லை. ஏன்னா அந்த ஆப்ரேஷனுக்கான பணம் கட்டுப்படி ஆகாது. இதையே மாநில அரசு செய்ய முடியும். நீங்கள் ஒவ்வொரு கார்பரேஷன்லேயும் முனிசிபாலிட்டிலையும் அந்த சிகிச்சைக்கான இனப்பெருக்க கட்டுப்பாட்டு சிகிச்சைக்கான பணத்தை அதிகப்படுத்தி இதை வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் கொடுத்து இத்தனை நாளுக்குள்ள அதை பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக அந்த இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பொருளாதார சூழ்நிலையில் இந்த பிரச்சனைக்காக இவ்வளோ நிதி ஒதுக்கப்படுது. அது வேற ஒரு திட்டத்துக்காக, நல்ல திட்டத்துக்காக ஒதுக்கலாம். ஏங்க இது நல்ல திட்டம் இல்லையா? இல்லை வந்து நாய் கடிச்சு இறக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது உயிரிழப்பா தெரியலையா? இன்னைக்கு வந்து தெருநாயோட பிரச்சனை அப்படிங்கிறது குறிப்பாக அது சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், எவ்வளோ ஒரு இதை பார்க்குறோம் நாம. இதை ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிற உடனடியாக வந்து இந்த சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க. நான் பேசுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் இதுக்காக நாங்கள் வந்து புதுசாக சென்டர்ஸை உருவாக்குவோன்னு சொல்லார். எப்போ நடக்கும்? இன்னைக்கு இருக்கிறதுக்கு தேர்வு என்ன? இதை கவர்மெண்ட் நினச்சா நிச்சயமாக 1 மாத காலத்துக்குள்ளாக இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதோ, இனப்பெருக்க கட்டுப்பாடு சிகிச்சை பண்ணுறதோ, இதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைவ் பண்ணுறதோ ஈஸியாக பண்ண முடியும்.